அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது அரசியல் மிக சூடுபிடித்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் எல்லா கட்சிகளும் தனது கட்சி தான் சுத்தம் என்பதற்காக வேண்டி அவதூறு பரப்பக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இவ்வளவு காலமும் அனுரகுமார் திசாநாயக்க சகோதரர் அவர் என்ன செய்கிறாரு, இந்த நாட்டில் எந்த ஒரு மத கலவரம் இல்லாமல் இன ஒற்றுமையோடு இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். சிங்கள மக்கள் மாத்திரம் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. முஸ்லிம் மக்கள் வாருங்கள், தமிழ் மக்கள் வாருங்கள், மூன்று இந்த மக்களும் இந்த சேர்ந்து இந்த நாட்டை ஒற்றுமையாக இலங்கையைச் சேர்ந்த பிரதிகள் என்று இந்த நாட்டை கட்டி எழுப்பும் என்று சொல்றார். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா இடத்திலும் தேடி பார்க்கறாங்க, இவருக்கு மட அடிக்கிறதுக்கு என்ன, இவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடைக்கல. இவ்வளவு காலம் அவர் எதை எடுத்து பார்த்தால் எதுவுமே கிடைக்காதனால அவர் பியோ பேசின கிட்டத்தட்ட 2019-20 குண்டுவெடிப்பு பிறகு சஹரானுடைய பிரச்சனைக்கு பிறகு அவர் பார்லிமெண்டத்தில் சில விஷயங்கள் பேசுறாரு. அதுல நம்முடைய ரிஷாட் பதூதினுக்கும் ஹக்கீம் அவர்களுக்கும் வெற்றி செய்கிறார். என்ன சொல்றாரு, முஸ்லிம் அரசியல்வாதிகள் நீங்க முஸ்லிம்களுக்கு அரசியல் செய்யல, நீங்க அவங்களோட வாக்கை பெற்றுட்டு போய் நீங்க என்ன ஜனாதிபதி இடத்திலும் பிரதமர் இடத்திலும் விற்கிறீங்க, நீங்க அவங்கள விற்கிறீங்கன்னு தான் சொல்றாரு. அதுல என்ன, அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தீவிரவாத சிந்தனை ஒழிக்கணும், அப்படி செய்யறவங்க யாரும் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் கிடையாது, முஸ்லிம்களை விரும்ப மாட்டார்கள் என்ற அழகான ஒரு வார்த்தை அவர் பேசுறாரு. மிச்சம் அழகான ஒரு உரை. அந்த உரைய சின்னோர் துண்டை கட் பண்ணிட்டு இந்த இனவாதத்தை பேசுறாரு, முஸ்லிம்களுடைய பெண்களின் கருவறையில் தான் பயங்கரவாதம் உருவாகுது என்று மாத்திரம் பேசுறாரு என்று சொல்லி அவதூற பரப்புறாங்க. இதை என்ன செய்தின்னு சொன்னா, அவர் பேசுற அந்த வீடியோ இருக்குது. තොරතුරු නොසැපවීම, බුද්ධ්‍යංශ දුබලතාවයෙන් මහා රහස්‍ය ප්‍රහාරයෙන් නෙමෙයි. මේ මතු පිට තලයේ ඕනෑමටත් වඩා වැඩියෙන් සාකච්ඡාවට බඳුන් වෙමි තිබුණු, ඕනෑමටත් වඩා වැඩියෙන් තොරතුරු එක්රැස් වී තිබුණු ඝාතනයක් නිදැල්ලේ ඉටු වෙන්න මේ පාලකයෝ දුන්නා. ඒ නිසා මේ ඝාතනයේ අත් නොවල හැකි අපරාධකරුවන් ජනාධිපතිවරයා, අග්‍රාමාත්‍යවරයා සහ ආණ්ඩුව. ඒක මේ රටේ ජනතාව තේරුම් ගත යුතුයි. දෙක, ඊළඟ මේ ප්‍රහාර අපරාධකරුවන්, උපහාර අපරාධකරුවන් මා විශේෂ මුස්ලිම් නායකයන්ට කියන්නේ, ඕගොල්ලෝ මුස්ලිම් ජනතාවත් එක්ක දේශපාලනය කරේ නැහැ. ඕගොල්ලෝ ආණ්ඩුවත් එක්ක බිස්නස් කරා. ඕගොල්ලෝ මුස්ලිම් ජනතාවත් එක්ක කරන්න තියෙන දේශපාලන අත්හැරියා. කරේ නැද්ද? මේකයි කරේ. ඕගොල්ලෝ මුස්ලිම් ජනතාවගේ ඡන්දෙන් බිස්නස් කරා. ඕගොල්ලෝ මුස්ලිම් ජනතාවත් එක්ක දේශපාලනයක් තිබුණා. කොහොමද ජාතික ඒකාග්‍රතාවය නිර්මාණය කරගන්නේ? කොහොමද අපි එක රටක ජීවත් වෙන්නේ? කොහොමද අපි ජාතික සමගිය නිර්මාණය කරන්නේ? ඒ සඳහා මුස්ලිම් ජනතාවගේ තියෙන පාර්ශ්වයේ වගකීම් මොකක්ද? ඒ සඳහා මුස්ලිම් ජනතාව මෙහෙවි යුත්තේ කුමක්ද? ඒක ඔබ කළ යුතු තිබුණා. ඔබ කරේ නැහැ. ඔබ බිස්නස් කරා. இந்த வீடியோ தான் பரப்பப்படுது. இந்த வீடியோவிலே அவர் என்ன சொல்றாருண்டா, அப்படி உருவாகுறாங்க எல்லா தீவிரங்கள் எங்கள் உருவாகுது, அடிப்படையான சில தீவிரவாதி உருவாகிறார்கள், அவர்களை இனம் கண்டு அழிக்கணுமா இல்லையா, முடிச்சிடணும், அது முஸ்லிம்களுக்கு ஒரு கடமை என்று சொல்றாரு. அது உங்களோட தலைவர்மார் என்ன செய்யல, அவர்கள் உங்களை வச்சு அரசியல் செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், விற்கிறார்கள் உங்களுடைய வாக்குகளை எல்லாம். அவர்கள் நல்லா இருக்கிறாங்க. ஜஹரான பிரச்சனை காலத்துல ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, ரிஷாட் பதூதீன் மினிஸ்டர் அடிக்கிறாரு, ரௌஃபக்கி மினிஸ்டர் அடிக்கிறாங்க, குண்டு வெடிக்கக்குள்ள மஹிந்த ராஜபக்ச ஓடுறாங்க, ரத்னா அகமதுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு உண்ணாவிரத்துக்கு எதிராக மக்காக்கு போறாங்க, உம்ராக்கு, யாரும் அதுக்கு எதிராக பேசல. அப்ப திகன கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல யார் ஆட்சி? நல்ல ஆட்சி, அனுரோட ஆட்சி இல்ல. அனுரை போய் ஆட்சி செய்யல. அனுரோட ஆட்சி, அனுர சகோதரோட ஆட்சியில நீங்க நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அவர் செய்யல. செஞ்சிருந்தா தானே பிரச்சனை வர்றதுக்கு. அவரு எல்லா சிங்கள அவருக்கு எதிரான மக்கள் என்ன செஞ்சாரு, பெரும்பான்மை மக்கள் அவர் ஜஹராண்டால் இப்ராஹிம் ஆஜியாரிக்கான மட அடிச்சாங்க. அந்த நேரத்தில் அவர் இதை பேச வேண்டிய நிர்பந்தம் இருந்து பேசினாரு. அதுக்கு என்ன சொல்ற, இப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கு எதிரான வெக்கம் இல்லையா இல்லையா, அரசியல் செய்யணும், இப்படி ஒரு கேவலங்கட்ட அரசியல் செய்யக்கூடாது. அந்த வார்த்தை அவர் பேச ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு முந்தி உள்ள வீடியோ எல்லாம் பாருங்க, நாங்க உங்களுக்கு வேண்ட ஃபார்வர்ட் பண்றோம். எங்கள்கிட்ட இருக்கு அவர் பேசின வீடியோ. இது அழகா சொல்லி காட்டுறாரு. 9 நிமிஷம் பேசுற அந்த வீடியோல அழகான முறையில பேசி காட்டுறாரு, எப்படி இந்த முஸ்லிம்கள் வந்து என்ன செய்யறாங்க, தீவிர சித்தரிக்கிறாங்க, இதை களையணும், இதை இல்லாம இழக்கம்னு சொல்றாரு. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவர் அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. சரி, அவர் அவரே சொல்றாரு, முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று. அப்படி இருக்க முடியும், முடிக்கிறார். நீங்க போட்ட வாய்ஸ் கட்ல அப்படி முடிக்கிறாரு. சரி, நான் கேட்கிறேன், இது என்ன, இது உங்களோட ஹலீஃபா சஜித் சம்பிக்க உடைய இதை பாருங்க, இது என்ன பேசுறாரு,
ஜாதிக்கு கிளம்பு உரிமையுடைய கொள்கையெல்லாம் நான் உடன்படுறேன். யார் சொல்றது? சஜித் சொல்றாரு. சம்பிக்கரனுக்கு என்ன சொல்றாரு? இந்த பேசுறாரு. ජාතික හෙළුරුමේ දරන ප්‍රධාන ප්‍රතිපත්තීන් ඒකීය ශ්‍රී ලංකාව සම්බුද්ධ ශාසනයට මුල්තැන ලබා දීම ඒවා මගෙත් ප්‍රතිපත්තීන් බව මේ අවස්ථාවේ වගකීමෙන් ප්‍රකාශ කරන්නට කැමැතියි. ඔය අද කඩවස්සන අන්තවාදය, හර්තාල් කරන අන්තවාදය, බුදුබල සේනායක පෙන්න මුස්ලිම් සමාජය අන්තවාදී කරන අන්තවාදය හෙට ඔබේ දරුවන්ගේ හිස් වලට වෙඩි තබන අන්තවාදයක් වෙනවා. ගිහින් බලන්න Facebook වල මොනවද ලියලා තියෙන්නේ කියලා. අවුරුදු 15කින් පාරට ඔක්කොම සිංහලෝ ගෙනල්ලා බෙලි කපනවා කියලා තියෙන්නේ. වෛරය ගැන අනික් දේවල් ගැන කතා පවත්වනවා. අද මොනවද වෙන්නේ කියලා මේ පල්ලිවල මොනවද කතා වෙන්නේ කියලා අපි බලන්න ඕනේ හැමෝම. මේකට මුකුත් පක්ෂ ભેදයක් ಜಾති ආගම් ભેදයක් නැහැ. අද පල්ලිවල එකින් පස්සේ යම්කිසි அந்தவாதி யாருன்னு பேசுறாரு? முழுக்க இனவாதி தூண்டி பேச யாரு? பாட்டலி சம்பிக்க. அல் ஜியாரு அல் கைதான புத்தகம் எழுதின யாரு? அதுல சும்மா ஆமதுமார்களை கொன்றன்னு பொய்ய எழுதினது யாரு? சம்பிக்க. இந்த பேசுறாரு கேளுங்க. இந்த வீடியோல நாங்க பரப்பவா? என்ன அது கேவலம் கெட்ட ஒரு அரசியல் செய்யணும், கருத்தை கருத்தால் வெல்லணும். நீங்க சஜித்துக்கு கலிபாவை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஓடுறீங்களே. ரவுஃப் ஹக்கீம் ரிஷாட் இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயம் எத்தனை அநியாயம் செஞ்சார்கள் லிஸ்ட் போடியானாங்க. ரவுஃப் ஹக்கீம் 9 உயிரை பில்லைக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. 9 உயிர்களை நாங்க என்ன செஞ்சோம்? பில்லைக்கு கொடுத்தோம், ரணில பிரதமராக்குன்னு சொல்றாரு. இந்த கேளுங்க அவர் பேசினது. இந்த சொல்றாரு 9 உயிரை நான் பில்லைக்கு கொடுத்தேன். அப்ப 9 உயிரை அப்பா உயிர்களை கொடுக்கலுமா? ஒருத்தர் கொலை செஞ்சாலும் எல்லா மொத்த சமுதாயத்தை கொலை செஞ்சு சமமா இல்லையா? அப்ப அரசியல் என்பது கருத்தால வெல்லணும். அவதூறுகளை பரப்பி இந்த அரசியலில் நீங்க தோல்வி கண்டுவிட்டீர்கள். இந்த நாட்டில் நேசிக்கக்கூடிய சிங்கள படித்த மக்கள், நல்ல மக்கள் அனுரையின் பக்கம் அணி திரண்டிருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம் சமுதாயம் நல்ல மக்கள் அணி திரள்கிறோம், அணி திரள்வோம். இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்க என்ன மத கலவரத்தை எல்லாம் கொண்டு வந்தாலும் சரிதான். இனி இந்த பந்த கொத்து பந்த விஷயம் ஒன்றுமே ஈடுபடாது. இந்த அனுர சகோதரர்கள் நீங்க ஒன்றுமே கிடைக்கல உங்களுக்கு. அந்த ஒரு பொய் சுண்ட வச்சு அதுக்கு முன்ன உள்ள வீடியோ பின்னுக்கு பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு ஆட்சியை 3 இன மக்களும் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய மக்கள் ஒன்றிணைந்து மத கலவரம் இல்லாத ஒரு நாட்டை கட்டி எழுப்பும் என்ற விஷயத்தை உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம்.